सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 31 தரிசன மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். மறு உலகில் நற்பண்புகளை சேகரிக்க எந்த வழியும் இல்லை. அங்கு செல்வதன் மூலம் முக்தி இல்லை. நற்பண்புகளின் குவிப்பு முடிந்தவுடன் ஒருவர் மறு உலகத்திலிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டும். எனவே மறு உலகமும் தர்மத்திற்கு பாதுகாப்பானது அல்ல. எனவே உலக இன்பங்களை அனுபவிப்பது அல்லது ஆன்மீக இன்பங்கள் இரண்டும் பேரழிவை கட்டுப்படுத்தும் வழிமுறையாகும். இரண்டையும் துறப்பது தூய பேரின்பத்திற்கு மூலமாகும். உலகத்திலிருந்து விலகி ஹரியினுடைய பாதங்களிலே லயித்து இருப்பவர்கள் தங்கள் கர்ம பந்தத்தின் முடிச்சு தளர்ந்தது போல இருப்பார்கள். அவர்களின் அறியாமை அழிக்கப்பட்டு அவர்கள் நிச்சயமாக முக்தியை அடைகின்றார்கள். ஸ்ரீஹரியை வணங்கி அவரது நாமத்தை நினைவு கூறும் வாய்ப்பை பெற்ற ஒருவர் 3 துன்பங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் முழுமையான விடுதலையை பெறுகின்றார். மேலும் அவரது வறுமை நீங்குகின்றது. இதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். எப்போதும் ஸ்ரீஹரியை தியானிப்பதன் மூலம் அவர் நெருக்கடியான காலங்களிலே நிச்சயமாக நம்மிடம் ஓடி வருவார். நீ ஷீரடிக்கு வந்திருப்பது உன் கடந்த கால நற்செயல்களின் அடிப்படையில்தான். இப்போது நான் சொல்வதை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை கடைத்தேற்றம் கொள். நாளையிலிருந்தே நீங்கள் பகவத் கிரந்தத்தை பயிற்சி செய்து ஓதத் தொடங்க வேண்டும். உங்கள் உடல், பேச்சு மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தி பகவத் கிரந்தத்தை 3 சுற்றுகளாக படித்து முடிக்கவும். எல்லா ஆசைகளையும் அபிலாஷைகளையும் கைவிட்டு பகவத் கிரந்தத்தை பக்தியுடன் கேளுங்கள், படியுங்கள், தியானியுங்கள். இந்த நூலை படிப்பதன் மூலம் கடவுள் உங்களிடம் மகிழ்ச்சி அடைவார். அவர் உங்கள் எல்லா துக்கங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்கள் பற்றுதல் மற்றும் மாயையின் அனைத்து பிணைப்புகளும் உடைந்து நீங்கள் உச்சபட்ச மகிழ்ச்சி, அமைதி மற்றும் திருப்தியை பெறுவீர்கள். தூய்மையாக இருங்கள். உங்கள் மனதை ஹரியினுடைய பாதங்களிலே ஒருமுகப்படுத்தி இந்த பகவத் பாராயண சடங்கை முறையாக செய்யுங்கள். மாயையில் இருந்தும் பற்றுதலில் இருந்தும் நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள். பாபாவின் மரண நேரம் நெருங்கிய போதும் அதே முறையை பாபா பின்பற்றினார். ராம விஜய் கிரந்தத்தை தொடர்ந்து படிக்க வாஜே என்ற பக்தரை நியமித்தார். இது சங்கரரை மகிழ்விக்கின்றது. மறுநாள் காலையிலே குளிப்பது போன்ற சடங்குகளை முடித்துவிட்டு பாபாவுக்கு மலர்களை அர்ப்பணித்த பிறகு சந்நியாசி பாபாவை வணங்கி தனது பாத தூசியை நெற்றியிலே பூசிக்கொண்டார். படிப்பதற்கு ஒதுக்குப்புறமான இடம் அவசியம் என்று நினைத்து லெண்டி பாக்கிலே பகவத்கீதையை தனது கையின் கீழ் அழுத்தியபடி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை கண்டுபிடித்தார். அது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த அமைதியான இடத்திலே தனது பாயை விரித்து அவர் பாகவதம் படிக்க தொடங்கினார். இந்த வழியிலே அந்த சந்நியாசி ஏற்கனவே ஆன்மீக பாதையிலே இருந்ததால் அவர் 2 வாரங்கள் பாகவதம் படித்து முடித்தார். 3வது சுழற்சியை தொடங்கியவுடன் அவருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகத் தொடங்கியது. அவரது உடல் பலவீனம் அடைந்தது. இதன் காரணமாக அவர் சுழற்சியை
முழுமையடையாமல் விட்டுவிட வேண்டியிருந்தது. விஜயானந்த் லெண்டிபாக்கிலிருந்து அடைப்புக்கு திரும்பினார். அவர் 2 நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். 3வது நாளிலே விஜயானந்தினுடைய உயிர் பிரிந்தது. அந்த சந்நியாசி தனது தலையை ஃபக்கீர் பாபாவினுடைய மடியிலே வைத்து தனது உயிரை துறந்து அவரது உடலில் இருந்து விடுதலை பெற்றார். சந்நியாசியினுடைய மரண செய்தி பாபாவுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவரது உடலை ஒரு நாள் அதே நிலையிலே பாதுகாக்க பாபா உத்தரவிட்டார். சந்நியாசியினுடைய உடலை உடனடியாக தகனம் செய்யக்கூடாது என்று பாபா சொன்னதால் ஒருவேளை அவரது மூச்சு திரும்பி வரக்கூடும் என்று மக்கள் நம்ப தொடங்கினர். அத்தகைய எதிர்பார்ப்புடன் உடலையும் பாபாவினுடைய அற்புதமான லீலையை காண அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். உயிர் உடலை விட்டு வெளியேறியவுடன் அது திரும்பாது. ஆனால் பாபாவினுடைய கட்டளைகளை பின்பற்றி சேவர்கள் உடலை பாதுகாப்பாக வைத்திருந்தனர். ஆனால் பாபா வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். கைவிடப்பட்ட பேயினுடைய இறுதிச் சடங்குகள் உடனடியாக செய்யப்பட்டால் காவல்துறையினர் மரணம் குறித்து சந்தேகப்பட்டு அவர்களை துன்புறுத்த தொடங்குவார்கள். எனவே அவர் உடலை ஒரு நாள் பாதுகாப்பாக வைத்திருக்க உத்தரவிட்டார். இதன் மூலம் கைவிடப்பட்ட பேயை பற்றிய சந்தேகங்களில் இருந்து காவல்துறை விடுபட்டு இறுதிச் சடங்குகளுக்கான வழி வகுக்கப்பட்டது. இறந்த பிறகு பே உயிருடன் இருப்பதற்கான சாத்தியக்கூறு எவ்வாறு இருக்க முடியும்? இறந்த ஒருவர் மீண்டும் உயிர் பெற முடியாது என்பது பாபாவுக்கு தெரியாதா? ஆனால் அது உரிமை கோரப்படாத உடல் என்பதால் காவல்துறையினரால் முறையான விசாரணை இல்லாத நிலையிலே உடலினுடைய இறுதிச் சடங்குகள் செய்யப்படக்கூடாது என்பது பாபாவினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. உரிமை கோரப்படாத பொருள்கள் மற்றும் சொத்துக்களின் மீது அரசாங்கத்திற்கு உரிமை அல்லது பொறுப்பு உள்ளது. ஒருவர் திடீரென சந்தேகத்திற்கிடமான முறையிலே இறந்தால் அரசாங்கமே அதை முழுமையாக விசாரிக்கும். முடிவு அடைவதற்கு முன்பு இறந்த உடலை தகனம் செய்யக்கூடாது என்பது பாபாவினுடைய திட்டமாகும். பின்னர் மதச் சடங்குகளின்படி இறுதிச் சடங்குகளை செய்த பிறகு இறந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் துறவியின் ஆன்மாவுக்கு அமைதி அளிக்கும் பணி நிறைவேற்றப்பட்டது. கேட்போர் அதே அர்த்தமுள்ள மற்றொரு கதையை கவனமாக கேட்க வேண்டும். இந்த கதையின் மூலம் சாயி நாராயணனின் சர்வ வியாபித்துவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பாலாராம் பாபாவினுடைய தீவிர பக்தர். இந்த குடும்பஸ்தருக்கு மான்கர் என்ற ஒரு செல்ல பெயர் இருந்தது. ஆனால் அவரது மனைவியினுடைய திடீர் மரணத்தால் அவரது உலகம் முழுமையடையாமல் போனது. இதன் காரணமாக அவர் இந்த உலக விவகாரங்களிலே ஆர்வத்தை இழந்தார். மேலும் உலகத்திலிருந்து விலகும் செல்வத்தை அடைந்த பிறகு அவரது செல்வம் உயர்ந்தது. அவரது கடந்த கால நற்செயல்களின் விளைவாக அவர் சாயி மகாராஜினுடைய தாமரை பாதங்களை பெற்றார். அவர் சாயினுடைய துணையையும் சாயினுடைய பாதங்கள் மீதான அவரது நம்பிக்கை வலுவடைந்தது. அவரது பக்தி வலுவடைந்தது. இதன் காரணமாக அவர் உலகத்திலிருந்து முற்றிலும் விலகிவிட்டார். உலக பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு குழந்தையின் பந்தத்தை உடைத்து தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக பாலா மான்கர் கருதி உலக பந்தத்திலிருந்து முற்றிலுமாக ஓய்வு பெற்றார். ஆன்மீக பாதையிலே தடைகளை உருவாக்கும் பொறுப்பையும் மயக்கும் உலக பொருட்களையும் தனது மகனின் கழுத்திலே சுமத்தி அவர் உலக மகிழ்ச்சியை துறந்தார். துறவு சபதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல முறைகள் உள்ளன. மான்கரின் இந்த பற்றின்மையும் ஒரு வகையான துறவு என்று நம்பப்படுகிறது. ஆனால் அறிவின் சாராம்சத்தை, அதன் அர்த்தத்தை, அறிவின் மூலத்தை, அதாவது நித்திய அறிவு, பிரம்ம ஞானம் ஆகியவற்றை அடைய உதவாத துறவு. அத்தகைய துறவு
ஒவ்வொரு அடியிலும் வேதனையை மட்டுமே தருகின்றது. அதனால் தாராள மனப்பான்மை கொண்ட பகவான் சாயி மான்கரின் நிபந்தனையற்ற பக்தியை கண்ட பிறகு பாலராமனை ஆசிர்வதித்தார். நலனுக்காக உதவுவதற்காக மான்கரின் பற்றின்மையை அவர் பலப்படுத்தினார். முடிவில்லாத பிறவிகளாக ஆன்மாவிலே படிந்திருந்த மாசுக்கள் மற்றும் சமஸ்காரங்களின் திரையின் காரணமாக அமைதியற்ற மனம் நிலைத்தன்மையை பெறவில்லை. முடிவில்லா பிறவிகளாக ஆன்மாவிலே படிந்திருந்த மாசுக்கள் மற்றும் சம்ஸ்காரங்களினுடைய திரையின் காரணமாக அமைதியற்ற மனம் நிலைத்தன்மையை பெறவில்லை. மனதிலே எழும் முடிவில்லா மான்கரின் எண்ண அலைகள் விசுவாசியின் மனப்பான்மையை அமைதியற்றதாக்கியது. பற்றின்மை நிலையாக இருக்க முடியவில்லை. என்னுடைய இடம் ஷீரடி மட்டுமல்ல. நான் இடம் மற்றும் காலத்தின் பிணைப்பிற்கு அப்பாற்பட்டவன். நான் எங்கும் நிறைந்தவன். பாபா பாலா மான்கருக்கு இதை நேரடியாக அனுபவிக்கும்படி கட்டளையிட்டார். இப்போது ஷீரடியிலே நீண்ட காலமாக தங்கியிருக்கின்றேன். இந்த 12 ரூபாய்களை எடுத்துக்கொண்டு நித்திய மகிழ்ச்சியை பெற முடிவு செய். நீ மச்சீந்திரகாட் சென்று தவம் செய். பாபா இந்த கட்டளையை மான்கருக்கு கொடுத்தார். குறிப்பு: மச்சீந்திரகாட், மஸ்யேந்திரகாட் இந்த இடம் சத்தாரா மாவட்டத்திலே உள்ளது. இந்த இடம் ஷினோலிக்கு அருகில் உள்ள ஏக் மச்சீந்திரா ஆகும். இது கரட்டில் இருந்து 16 மைல் தொலைவில் உள்ள தஸ்காவ் நோக்கி செல்கின்றது. இந்த இடம் இந்த கிராமத்தினுடைய ஒரு உயரமான மலையிலே உள்ளது. நாத் பிரிவைச் சேர்ந்த மத்ஸ்யேந்திரநாத் மகாராஜ் இங்கு தப ஆராதனை செய்தார். நாத் பிரிவைச் சேர்ந்த பக்தர்கள் நிச்சயமாக இங்கு வந்து பார்வையிடுவர். சாயினுடைய கட்டளையை சான்றாக கொண்டு பாபாவின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரது பாதங்களை தொட்டு பால்ராம் மான்கர் பாபாவின் முன் நின்றார். இதை ஏற்றுக்கொண்டு அவர் பாபாவிடம் பணிவுடன் கேட்டார், பாபா, தினமும் உங்கள் தரிசனத்தை பெற முடியாத இடத்திற்கு சென்று நான் என்ன செய்வேன் என்றார். இங்கே ஷீரடியிலே நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் தாமரை பாதங்களை காண முடிகின்றது. உங்கள் பாதங்களின் கங்கா யமுனா நோத் பிரசாதத்தை பெறுகின்றேன். உங்கள் அருகாமையிலே நான் இயல்பாகவே உங்களை பற்றி நினைக்கின்றேன். அங்கு தனியாக இருந்து நான் என்ன செய்வேன்? நான் அங்கே தனியாக இருப்பதன் மூலம் என்ன நன்மை செய்வேன்? எனக்கு எது நல்லது என்று அறிய எனக்கு தகுதி இல்லை. பாபா, ஏன் என்னை வீணாக மச்சீந்திரகாட்டுக்கு அனுப்புகின்றீர்கள்? ஆனால் அவர் உடனடியாக கீழ்ப்படிந்து அமைதியாகிவிட்டார். பக்தர்கள் தங்கள் குருவின் கட்டளைகளை பற்றி வாதிடவோ அல்லது வேறு மாற்று வழிகளை பற்றி சிந்திக்கவோ கூடாது. இந்த எண்ணம் வலுப்பெற்றவுடன் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய தயாராகிவிட்டார். பாபா, என் சிறிய மனதில் எழுந்த வாதங்களை பார்த்து நான் வெட்கப்படுகின்றேன். பயனற்ற மாற்று வழிகள் என்னுடைய மனதிலே தோன்றியுள்ளன. உங்கள் கட்டளைகளை நான் சந்தேகிப்பது பொருத்தமானது அல்ல. தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று பாலாராம் மான்கர் கூறினார். நான் உமது தாசன். நான் எப்போதும் உனது நாமத்தை உச்சரிப்பதிலே மூழ்கி இருப்பேன். உனது ஆசீர்வாதங்கள் மற்றும் உத்வேகத்தின் உதவியால் மட்டுமே நான் கோட்டையிலே தங்க முடியும். நான் மச்சீந்திர காட்டிலே தங்கி உன்னை தியானிப்பேன். உன் கருணையை நான் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்வேன். உன்னுடைய தாமரை பாதங்களை தியானிப்பேன். இது என் தவம் வழிபாடாகும். நான் உன்னிடம் முழு பக்தியுடன் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும் உன் கைகளிலே ஒப்படைத்த பிறகு நான் ஏன் எங்கு போய் வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். உங்கள் கட்டளையின் சக்தியால் மச்சீந்திர காட்டில் கூட எனக்கு ஸ்திரத்தன்மையும் மன அமைதியும் கிடைக்கும். உங்கள் அமானுஷ்ய சக்தி ஆசீர்வாத வடிவிலே என்னிடம் இருக்கும்போது நான் ஏன் தேவையில்லாமல் கவலையினுடைய சுமையை சுமக்க வேண்டும்?
சாயி சமர்த் நித்தியமான பிரம்மா. அவரது கட்டளைகள் பிரம்மாவின் வார்த்தைகள். சாயி ஸ்ரீயினுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்ட எவரும் இதை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அத்தியாயம் 31 தரிசன மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை, 3ஆம் பாகம் அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।